என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் உனக்கு உணர்த்துவதற்காகவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். மேலும் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தரப்போவது யார் தெரியுமா? உன்னுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு உறவு என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவால் உனக்கு மிகுந்த மனவேதனையை நீ அடைய யோசிக்கின்றாய். என் தங்கமே, நீ அடையப் போகின்றாய். நீ இதற்கு முன்னால் அந்த மனவேதனையை அடைந்திருப்பாய். ஆனாலும் உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்று நாம் சற்று விசாரிக்க வேண்டும் அல்லவா? நமக்கு என்ன நடந்தால் என்ன, அவர் செய்தால் செய்துவிட்டு போகட்டும், நம்மை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற அசட்டு தைரியத்தில் நீ ஒருபொழுதும் இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் எந்த ரூபத்தில் வரும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா? எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்லி அறிவுறுத்தி கொண்டு வருகின்றேன். நீ எல்லாம் நடந்து முடிந்த பிறகு, ஐயோ, நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே, இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று ஒரு துளி கூட நான் கனவில் கூட நினைக்கவில்லையே, இதை என்னால் நம்ப முடியவில்லையே என்று நீ சொல்லி கொண்டிருப்பாய் அல்லவா? அதுபோன்று நீ ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு முன்கூட்டியே உன் அம்மா நான் எச்சரிக்கின்றேன். இந்த அம்மா உனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை முன்கூட்டியே ஒவ்வொரு முறையும் தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு என்பதனை நீ புரிந்து கொள். இந்த இரத்த உறவானது உன்னுடைய வீட்டில் வசிப்பவராக கூட இருக்கலாம், உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குழந்தையாக கூட இருக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் உனக்கு எந்த நேரத்தில் என்ன துரோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது எல்லோரிடமும் வைக்க வேண்டியதுதான். அதற்காக கண்மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீதும் வைக்க வேண்டாம். அவர்கள் நடவடிக்கையின் மீது நிச்சயமாக உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மீது ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் அவைகளை நீ விட்டுவிடலாம். ஆனால் அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி உனக்கும் அவமானத்தை தேடித்தரக்கூடிய விஷயங்களை உனக்கு செய்ய துணிந்து விட்டார்கள். என் தங்கமே, நிச்சயமாக அதில் உன்னுடைய கவனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு அது புரியாது. அவர்களுடைய சிறு வயதில் அவர்கள் என்ன செய்கின்றோம், நாம் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாதவர்கள் அப்படி இருப்பவர்கள். நீ கஷ்டப்படும் பொழுது அப்பொழுதுதான் முன்பு எவ்வளவு தீமைகள் செய்தோம், எவ்வளவு சிரமங்களை ஏற்படுத்தினோம் என்பதனை உணர்ந்து கொள்வார்கள். நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் விட்டுவிட்டோம் என்று என் குழந்தையே, நீ ஒருபொழுதும் வருத்தம் அடையாதே. ஏனென்றால் உன்னுடைய செயல்களுக்கு தகுந்தது போல பலனை நீ அனுபவித்து விட்டாய் என்பதனை உன்னுடைய நினைவில் நீ வைத்துக்கொள். என் பிள்ளையே, நீ அதனால் யாராக இருந்தாலும் சரி, சற்று அவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும். அவர்களின் நடவடிக்கைகளில் எப்பொழுதும் நீ உன்னுடைய பார்வையை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நாம் நமக்கென்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. உறவுகள் உனக்காக
உடைக்கப்பட்டது அல்ல. ஒருவரின் மீது ஒருவர் அன்பு வைத்து ஒருவரினுடைய விஷயங்களில் இன்னொருவர் அக்கறை கொண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும்தான் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்கள் உனக்கு தேவையில்லை என்றால் நாளையே உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இன்று நான் உனக்கு காட்டிக் கொடுக்கின்ற இந்த அறிகுறிகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு தேடித்தந்த அவமானத்தையும் தேடித்தராமல் நீ முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காக. நாளை செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இதை சார்ந்துதான் உனக்கு அமையும். உனக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டால் மீண்டும் ஒரு நல்ல பெயரை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு எளிதாக யாருக்கும் இது கிடைத்து விடாது. என் பிள்ளையே, நீ உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைகளில் நேர்மறையான சிந்தனைகள் இருக்க வேண்டும். என் தங்கமே, நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இது போன்ற பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட வந்துதான் எப்பொழுதும் போய்கொண்டிருக்கின்றது. உனக்கு எளிதாக கெட்ட பெயரை வாங்கி தந்து விடுவதில் குறியாக இருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீ இதில் கவனமாக இருக்க வேண்டும். உன் அம்மா நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு உன்னுடைய வெகுளித்தனத்தை கண்டு நான் சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே எனக்கு தெரியவில்லை. என் தங்கமே, உன்னுடைய வெகுளித்தனத்தை அதை நான் கண்டு சிரிப்பதா இல்லை அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய் அல்லவா? என்ன சொன்னாலும் அதன் உண்மைத்தன்மையை கூட நீ அறிவது இல்லை. அதை அப்படியே நம்பிவிடுகின்றாய் அல்லவா? ஆனால் உனக்குள் எத்தனை கலகத்தை ஏற்படுத்துவதற்காக உன்னோடு பழகுகின்றார்கள் என்பதனை நீ அறியாமல் இருக்கின்றாய். பிரச்சனைகள் வந்த பிறகுதான் நீ அதை உணர ஆரம்பிக்கப் போகின்றாய். அதனால் மனிதர்களுடைய மனம் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு இன்னொருவரிடம் வேறொன்று பேசிவிட்டு செல்லும் சாதாரண மனிதர்களைப் போல நீ மற்றவர்களை நம்பாதே. உன்னிடம் உன்னை பாராட்டி விட்டு மற்றவர்களிடம் உன்னை ஏசிவிட்டு செல்கின்ற இந்த உலகம்தான் நல்லவற்றையும் கொண்டு செல்கின்றது என்பதனை மனதில் நீ வைத்துக்கொள். அதனால் என் தங்கமே, எல்லோரிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக மாறிவிட்டது. யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதே. உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று படுகின்றதோ அதனை நீ செய்து கொண்டே வர வேண்டும். என் தங்கமே, உதாரணத்திற்கு குடும்பம், சொத்து, தகராறு சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் என் குழந்தையே, நீ அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை ஏமாற்றுவதற்காக பல குழிகள் அங்கே தோண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த குழியில் நீ விழுந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாமல் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நீ தப்பித்து கொள்வாய். இங்கே ஒருவரை ஏமாற்றுவதற்கும் ஒருவருக்கு துரோகம் செய்வதற்கும் யாருக்கும் எந்த ஒரு மனசாட்சியும் உறுத்துவதாக தெரிவதில்லை. எளிதாக செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள். யார் எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? யார் எப்படி போனால் என்ன, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால் போதும் என்றுதான் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். என் செல்லமே, இது போன்ற மனிதர்களைப் போல எப்பொழுதும் நீ இருக்க வேண்டாம். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் என் குழந்தையை, நீ கதறி எழுவதை நான் கண்கூடாக கண்டேன். உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து அவர் தனக்கென்று இருக்கின்ற அதனை மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது
அது நீதிமன்றத்தில் இருக்கின்றது என்பதும் இந்த அம்மாவிற்கு தெரியும். என் தங்கமே, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் என் குழந்தையே, நீ ஒரு நாள் கதறி அழுததை இந்த அம்மா நான் கண்கூடாக கண்டேன். ஒருவரினுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து குழப்பத்தில் இருக்கும் பொழுது அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளையெல்லாம் செய்து அதை தனக்கென மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது அவையெல்லாம் தெரிந்து வரும் பொழுது நாம் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக பெரிய துரோகங்களுக்கு நடுவிலா இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தை நீ இப்பொழுது மனவேதனையை அனுபவித்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நீ கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிக முக்கியமான செய்தி. என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனி நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு அத்தனை நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நான் என்னதான் செய்தேன் அம்மா? நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலுமே, உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்குமே நல்லதையே நினைத்தாலும் சரி, என்னுடைய அருமை வெறுமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கின்றார்கள். நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண்முன்னால் என்னை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கௌரவமாக வாழ வையுங்கள். என் அம்மா என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட்டு விடவே மாட்டேன். என் செல்லமே, நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலே சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதானே இருக்கின்றாய் அல்லவா? இனி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை. ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்கின்றேன். இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன். நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த தாயானவள் இருப்பதனை நீ மறந்துவிடுவாய் தானே? அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலே இந்த அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன். நீ வாழவே கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்பொழுது பார்த்தாலும் உன்னை தூற்றிக் கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை கொடுத்து கொண்டும் எல்லாம் நாள்தோறும் இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலேயே கொடுக்கத்தான் போகின்றேன். என் செல்லமே, அவர்களை பற்றி எல்லாம் நீ ஒருபொழுதும் வருந்தாதே. உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். யாரோ எதையோ சொல்கின்றார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும்
நீ இழந்து விடாதே. எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது என்று சொல்கின்றவர்கள் நோக்கத்திற்காக சொல்கின்றார்கள் என்பதனையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளையெல்லாம் இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்து தான் கொடுக்கப் போகின்றேன். நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை. இப்போது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே என்று கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கின்றது என்று வருத்தப்படலாம். இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகின்றது. உன்னை பார்க்கப் போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களை பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகின்றாய். அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த அம்மா உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன். என் செல்லமே, உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகின்றாய். நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம், பூக்களாகவும் இருக்கலாம். நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான். முதலில் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ எதையும் நினைத்து விடாதே. எளிதாக இருக்கின்றது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே. உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகின்றாயோ அது போன்றவே உன்னுடைய பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதில் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை. நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடும் நீ செய்யும் பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலே ஆசைப்படுவதையும் நான் ஒரு பொழுதும் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன். என் தங்கமே, நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதே போலவே உனக்கு அமைத்து கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதாக தீர்மானித்து விட்டேன். இந்த அம்மாவினை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே நீ ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? அதனை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டு விடுவேன்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிம்மதியையும் என்றுமே நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ, காசு, பணம், வீடு, வாசல், சொந்த பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும்பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தை உச்சத்தில் இருக்கும் என்பதை அத்தனையும் உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. யாருக்கும் கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் தினமும் உன்னிடத்திலே கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன். என் செல்லமே, இனி ஒவ்வொரு நாள் விடியலிலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை. உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் நாள்தோறும் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.